ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அசோகா அல்வா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஸோ நம்ம வந்து எப்படிங்கிறத இதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான சாமான்லாம் முதல்ல பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் 200 கிராம்ஸ் பயத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து நமக்கு 2 டம்ளர் சர்க்கரை வேணும். அதே மாதிரி இந்த கரண்டியால் 1.5 குழிக்கரண்டி கோதுமை மாவு வேணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி இந்த ஒரு டம்ளருக்கு 1/2 டம்ளர் மினிமம் நெய் வேணும், காய்ச்சின நெய் வேணும். இது கூட அப்புறமா கொஞ்சமாக கேசரி பவுடர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ முதல்ல பயத்தம்பருப்பை ஒரு வானலியில் வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். கொஞ்சம் டைம் பிடிக்கும், கருகாத பார்த்துக்கணும். நமக்கு வந்து அந்த நல்லா வறுத்த உடனே நல்லா வாசனை தெரியும், ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். அது அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அதை நம்ம அடுப்பை நிறுத்திட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம எடுத்து அதை ஒரு தட்டில் போட்டு வச்சுடலாம், ஆற வச்சுடலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு, ஒரு பேன் ஏதாவது எடுத்துகிட்டு இந்த பயத்தம்பருப்பை வேக வைக்கணும். அதுக்கு நல்லா பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி முதல்ல கொதிக்க வச்சுட்டு அப்புறமா இந்த பருப்பை சேர்த்துட்டு குக்கரை மூடிடணும். வெயிட் போட்டு 3 விசில் வர விடணும். அப்போ தான் நல்லா வேகும். தண்ணி கரெக்டாக பார்த்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அந்த 1/2 டம்ளர் நெய் இல்லையா, அதில் கொஞ்சம் 1 கப் நெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இல்லை 1/2 கப்பு நெய்க்கு மேலே ஒரு வானலியில் விட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துக்கணும். இப்போ நான் வந்து கோதுமை மாவு எவ்வளோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு வேணும்னா கூட கோதுமை மாவு போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கரண்டி கூட போட்டுக்கலாம். நீங்கள் அந்த ப்ரொப்போர்ஷனை பார்த்துட்டு அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யை விட்டுட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துக்கணும். வறுத்துட்டு முந்திரி பருப்பை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கணும். நல்ல கோல்டன் கலரில் ஆகும், அது வரைக்கும் வறுக்கணும். அந்த நெய்யோடு தெரியும், மணம் தெரியும் நமக்கு. அதை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். பொறுமையாக சிம்மில் வச்சு தான் பண்ணணும். அடுப்பு பெருசாக வச்சு செய்யக்கூடாது. நல்ல வாசனை வரும். நெய்யும் கோதுமாவும் சேர்ந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெந்ததை பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ வெந்ததை நம்ம வந்து கொஞ்சம் மிக்சியில் ஒரு சுத்து அரைச்சிக்கணும். ஒரே ஒரு சுத்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். அப்போ தான் அந்த உங்களுக்கு அந்த அல்வா கொஞ்சம் பதம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று விடணும். இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். ஒரு வாணலி எடுத்துகிட்டு நல்லா 1/2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணி விட்டு 1க்கு 2 சர்க்கரை சேர்த்துருக்கேன் இல்லையா, அந்த சர்க்கரையை இதில் தண்ணியில் சேர்க்கணும். நல்லா சர்க்கரை கரைஞ்சி முத்து கொதி வரும். அப்போ அந்த முத்து கொதி வரும்போது இந்த அரைச்ச பயத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, வெந்த பயத்தம்பருப்பை எடுத்து இதில் சேர்க்கணும். நம்ம இதுக்கு வந்து நெய்யும் பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கணும். முத்து கொதி வந்துடுது. இப்போ இந்த வெந்ததை சேர்க்குற பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். முதல்ல சேராத மாதிரி தெரியும், பயப்பட வேண்டாம். நல்லா சேர்ந்துடும், கொஞ்சம் டைம் பிடிக்கும்.
நல்லா கலரிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த கேசரி பவுடர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சது இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடணும். அது ஒரு கலர் கொடுக்கும் நமக்கு. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா கரைஞ்சிடும், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கலரின உடனே இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அடுத்ததாக நம்ம அந்த கோதுமை மாவு வறுத்துருக்கோம் இல்லையா, முந்திரி, இது ரெண்டுத்தையும் சேர்த்துடணும். இப்போ கோதுமை மாவு சேர்க்கும் போதே நமக்கு நல்லா வந்து அந்த மாவு திக்காகிறது தெரியும். பாருங்கள், கோதுமை மாவு சேர்த்தாச்சு. பாருங்கள், இப்போ திருப்பி நெய் விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலரணும். கொஞ்சம் நிறைய டைம் பிடிக்கும், ரொம்ப குயிக்காக பண்ணிட முடியாது. கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ரெசிபி தான் இது. நம்ம வந்து கொஞ்சமாக பண்ணினா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரே சின்னதாக ஒரே ஒரு கரண்டி போட்டு கூட பண்ணி பார்க்கலாம். இது நவராத்திரிங்கிறதுனால கொஞ்சம் கூட போட்டு நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த தீபாவளி டயத்துக்கோ இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷங்களுக்கோ நிறையா இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலரின்னு இருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு திருப்பி கலரணும். நான் ஒரு ஸ்டேஜில் நெய் வந்து நிறுத்தின்ட்டேன். நமக்கு வேணும்னா, ஏன்னா ஹெல்த்து பார்ட்டும் இருக்குது இல்லையா, அதனால் அளவாக தான் நெய் விட்டுருக்கு. வேணும்னா இன்னும் கூட நெய் விட்டு பண்ணலாம், இன்னும் கலரலாம். கலர்னால் இன்னும் திக்காக வரும். ரொம்ப அது பாருங்கள், அப்படியே மடிப்பு தெரியாது பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. இது 90% ரெடி. இப்போ அவ்வளோதான். இதில் அந்த கரண்டியில் கொஞ்சம் நெய்யை விட்டுண்டு அப்படி குழியை எடுத்தானா அழகாக விழும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.